அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ட்ரீம் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்ல யூனிட் 9 பார்க்குறோம். அதில் என்ன டாபிக் அப்படின்னா இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மின் ஆளுகை அப்படிங்கிறது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த டாபிக், இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இந்த மின் ஆளுகை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எதன் மூலமாக வருதுன்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி 2006 கொண்டு வராங்க. இந்த ஏஜென்சி மூலமாக தான் நமக்கு இந்த இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது 1975லேயே என்ன பண்றாங்க அப்படின்னா பதிவு சட்டத்துக்கு கீழே பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ 75ல பதிவு சட்டத்தில் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சின்றது நடைமுறைக்கு வருது. 2006 கொண்டு வராங்க. இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி திறம்பட செயல்படுறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது இந்த எல்காட்டும் என்ஐசி அப்படிங்கிற ரெண்டு நிறுவனங்கள்னு சொல்கிறோம். இப்போ எல்காட் அப்படின்னா எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அதே மாதிரி என்ஐசி அப்படின்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது எலக்ட்ரானிக் மீடியாஸ் மூலமாக இந்த எல்காட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து துணை புரிகிறது இ கவர்னன்ஸ் தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சிக்கு. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேட்டிக் சென்டர், அதாவது நேஷனல் லெவலில் இருக்க இன்ஃபர்மேட்டர்ஸ், அதாவது எல்லா தகவல்களையும் திரட்டி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி கொடுக்குறாங்க. அப்போது இந்த ரெண்டு நிறுவனங்கள் எல்காட் என்ஐசி, இந்த ரெண்டு நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி திறம்பட செயல்படுகிறது 2006 முதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இது ஏற்கனவே பதிவு செஞ்சது 1975 மின் ஆளுகை பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர் பண்ணது 1975 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இ கவர்னன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இ கவர்னன்ஸ் பாலிசிங்கிறது எதுக்காக, அதே மாதிரி இந்த இ கவர்னன்ஸ் ஏஜென்சிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக வந்து ரெண்டு விஷயங்களை கொண்டு வராங்க. அதாவது இந்த கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழ்நாடு அரசினுடைய ஆளுமை அப்படிங்கிறது முதல்ல எப்படி இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அதனால தான் இந்த இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதாவது என்னன்னா பொதுமக்களுக்கு இணக்கமான முறையில் அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப, அதாவது என்னென்னா ஜஸ்ட் அவங்க போய்ட்டு என்ன பண்ணலாம், tn.gov.in அப்படிங்கிறதுல போய்ட்டு அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணாங்கனாலே என்ன பண்ணலாம், அதில் வந்து யார் யார் அமைச்சர்கள் எந்தெந்த துறைக்கு இருக்காங்க, இதில் என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அப்புறமா வந்து ஒரு புதுசாக ஒரு பிளான் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பிளானோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ, அதோட கோல் என்னவா இருக்குது, அது எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அவங்களோட கவர்னன்ஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலமாக தான் இந்த இ கவர்னன்ஸ் பாலிசியும் கொண்டு வராங்க. அதே மாதிரியே இந்த இ கவர்னன்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அவங்களுடைய செலவுகளை குறைக்கிறது, கவர்மெண்ட்டோட செலவுகளை குறைக்கிறாங்க. அப்போது செலவுகள் குறைவாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த வருவாய் மூலங்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நல்ல நல்ல திட்டங்களை நலத்திட்டங்களில் அவங்களால என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ இ கவர்னன்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது, ப்ளஸ் அது இல்லாமல் என்ன சொல்ல நம்மளுடைய மணியும் சேவ் ஆகுது. அப்போ அந்த காஸ்ட் வந்து ரிடக்ஷன் ஆகுது, அவங்களுடைய அந்த செலவுகள் வந்து கம்மியாகும் போது இ கவர்னன்ஸ் மூலமாக பண்ணும்போது. அதாவது என்னன்னா இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், ஒருத்தரும் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு, அதாவது வந்து ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு கலெக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கோ டேரெக்டாக நம்மளால போய் என்ன பண்ண ஒரு குடிமக்களாலையும் நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்ஸும் வாங்கி பார்க்க முடியுது. அப்போ அந்த மாதிரி நேரங்களில் tn.gov.in அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம லாகின் பண்ணிட்டு பார்க்கும்போது என்ன நமக்கு தேவையான தகவல்கள் ஈஸியாக கிடைக்குது. இதனால என்னன்னா மக்களுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் பற்றி நல்லா தெரியாது, ஆளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களால மதிப்பீடு செய்ய முடியுது. அது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா அவங்களுடைய வெளிப்படைத்தன்மையை வந்து காமிக்கிறாங்க. அவங்களோட டிரான்ஸ்பரன்சி இன் ஆக்ஷன்ஸ் இன் கவர்னன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய கவர்னன்ஸில் வந்து எந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அந்த இ கவர்னன்ஸ் மூலம். ஓகே, இதனால தான் தமிழ்நாட்டில் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதில் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மின் ஆளுகை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்குது. இது வந்து ஒரு பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஓகே, இப்போ இது எல்லாமே இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு இந்த டாப்பிக்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எப்போ ஆரம்பிக்கிறாங்க, இது எப்போ பதிவு செய்யப்பட்டது, இந்த தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சிக்கு யார் 2 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து இ கவர்னன்ஸ் பாலிசி எந்த வருஷம் கொண்டு வராங்க, அது மூலமாக நமக்கு என்னெல்லாம் தெரியுது, டோட்டலாக இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடுங்கிறது எதுக்காக செயல்படுது அப்படிங்கிறது ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொன்னோம். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது, ப்ளஸ் அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு செலவுகள் குறையுது, மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க,
மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு இதோட இன்ட்ரோடக்ஷன். இன்னும் டீப்பா இதை பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இ கவர்னன்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது என்ன, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் மூலமாக இ கவர்னன்ஸ் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரானிக் கவர்னன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷார்ட்டாக இ கவர்னன்ஸ் சொல்கிறோம். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தகவல்கள் இது எல்லாமே நமக்கு எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக கிடைச்சி அதன் மூலமாக ஆளுகை நடக்கிறதா இ கவர்னன்ஸ்னு சொல்கிறோம். சரி, இந்த இ கவர்னன்ஸ் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல் திட்டங்கள் புதுசாக இப்போ ஒரு பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிளான் வந்து மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா. அப்போ ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படின்னு சொல்லும்போது தனித்தனியாக ஒரு சிட்டிசன்கிட்டையும் போய் நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதில் பயன்பெறுங்க, இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா. அப்போ இதே வந்து இந்த எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் மூலமாக பண்ணும்போது அந்த நலத்திட்டங்கள், அதாவது கவர்மெண்ட் அப்டேட்டாக என்ன நலத்திட்டங்கள் மக்களுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறத ஈஸியாக போய் ரீச் ஆகலாம். அதாவது என்னென்னா கவர்மெண்ட்டோட பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக வந்து மக்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது எளிதில் அந்த மக்களை போய் அடையிறதுக்கு இந்த இ கவர்னன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ரொம்ப ஒரு பெரிய என்ன சொல்லலாம் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இ கவர்னன்ஸ் பொறுத்த வரைக்கும் காலவரையும் தடுக்கப்படுகிறது, அதே நேரத்தில் பணவரையும் தடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் சுலபமாக செய்யறதுனால ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணுறதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்மார்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரில் சொல்லலாம். நம்ம e-governance also called smart governance. ஓகே, ஸ்மார்ட்னா நமக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணி முடிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்மார்ட். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம சொல்கிறோம். எல்லாரும் வச்சுருக்க மொபைல் ஃபோனாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதில் இருக்கிற எல்லா கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே நமக்கு என்னது இந்த எலக்ட்ரானிக் அந்த டூல் மூலமாக ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. அதான் ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இ கவர்னன்ஸு ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி ஸ்மார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அப்ரிவேஷனாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடோட இ கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்குது. எப்படி இது ஸ்மார்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், எஸ் ஃபார் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம், எம் ஃபார் மாரல், ஏ ஃபார் அக்கௌண்டபிள், ஆர் ஃபார் ரெஸ்பான்சிவ், டி ஃபார் டிரான்ஸ்பரண்ட். ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இதை ஸ்மார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏன் இது சிம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நலத்திட்டத்தை அறிவிக்கிறாங்க மக்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ண முடியுது, மக்களுக்கு அது போய் சென்று சேர முடியுது. ரொம்ப சிம்பிளாக போய் ரீச் பண்ணலாம். யாரெல்லாம் அது பயனாளிகளோ அவங்க எளிதில் பயன்பெறலாம். அதை இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு வேலையில்லா திண்டாட்டம் இருக்கும்போது என்ன சொல்லலாம், அப்போ யூத்துக்காக ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா பட்டதாரிகளுக்கு வந்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு இந்த அளவுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோம், மானிட்டரி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அது நமக்கு வந்து எதன் மூலமாக நம்ம பண்ண முடிஞ்சது, சிம்பிளான்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக தான் ஈஸியாக பண்ண முடியுது. அப்போது சிம்பிளாக ஒரு நலத்திட்டம் ஒருத்தர் போய் ரீச் பண்ணணும் அப்படின்னும் போது இ கவர்னன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இது சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக ரீச் பண்ணலாம். நம்ம சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு போய் நேராக போயிட்டு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற அலுவலக சுமைகளில் அதையும் தாண்டி நம்மளை வந்து பார்க்கணும், நம்ம போய் இல்லை அவங்கள பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு செயல்பாடுகள் நடத்துறதுக்கு இ கவர்னன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால இந்த சிம்பிள், எஸ் இந்த ஸ்மார்ட்டோட ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து சிம்பிள்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு மாரல். மாரல் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்னா ஒரு நீதி நேர்மை அப்படின்னு சொல்கிறா ஒரு மாரலாக இருக்கிறது. அப்போ இந்த இ கவர்னன்ஸ் ஒரு மொராலிட்டியோடு நடந்துக்கிறாங்க, ஒரு மாரலை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெட்டாபிசம்ன்றது இதுக்கு முன்னால் அந்த ரெட்டாபிசம் என்னென்னா பழைய கொள்கைகளை வந்து என்ன பண்ணுறது அப்படியே வலுவாக பிடிச்சிக்கிட்டு அதிலே இருக்கிறது, எந்த விதமான புதுமைகளும் புகுத்தாமல் இருக்கிறது. அது அப்படின்னா என்னென்னா அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு திட்டத்துக்குள்ளேயோ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னவா இருக்குது, இல்லை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னவா இருந்தது, அதில் அவுட்கம்ஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியாமல் இருந்தது. அது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதுக்குள்ளே என்ன நடக்கிறது. சப்போஸ் வந்து என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே லஞ்சம் வாங்கியிருக்கலாம், மேபி வந்து அதுக்காக செலவிட தொகை வந்து வேற ஒரு விஷயத்துக்காக அதை வந்து பயன்படுத்தியிருக்கலாம், தனிநபருடைய அவங்களுடைய மேம்பாட்டுக்காக. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காமல் நடந்தது ரெட்டாபிசம் சொல்கிறோம். அப்போ அந்த ரெட்டாபிசம் அப்படிங்கிறத தவிர்க்கிறது தான் இந்த இ கவர்னன்ஸ். அதனால தான் இது பேர் மாரல்னு சொல்கிறோம். ஸோ ஒரு மொராலிட்டியாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இ கவர்னன்ஸ். ஸோ எம் ஃபார் மாரல். அடுத்தது அக்கௌண்டபிள். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்றது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது வந்து கவர்மெண்ட்டோடைய அந்த அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறது அக்கௌண்டபிளாக சொல்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய ஒர்க், இதுதான் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கான இந்த திட்டத்தை வந்து எந்த மாதிரி செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கான இந்த பொறுப்புணர்வு, அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸ் பண்ணால் நமக்கு நல்லா தெரியப்படுத்துகிறாங்க, வெளிப்படையாக தெரியுது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது. அது ரெஸ்பான்சிவ் தான். அது அக்கௌண்டபிலிட்டி அடுத்து ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட ரெஸ்பான்சிபிள் எப்படி இருந்திருக்கு
மேபி இப்போ நம்ம ஏதாவது வந்து புதுசாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆதார் கார்டு வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக அப்ளை பண்ணுறோம், இல்லை ஒரு ரேஷன் கார்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இ-கவர்னன்ஸ் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், இணையத்து மூலமாக எளிதில் நம்ம என்ன பண்ணலாம், தொடர்பு கொண்டு அது மூலமாக நம்மளோட தகவல்களை கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், ஈஸியாக வந்து ஒரு கேஒய்சி அப்படிங்கிறது எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக நடக்குது. அப்போ என்ன ஆகுதுனாக்கா ரெஸ்பான்சிவ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது அவங்களோட ரெஸ்பான்சிவ், நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டி அதாவது கவர்மெண்ட் ரெஸ்பான்சிவ் நம்மளுடைய கோரிக்கைகளை எளிதில் நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்காங்க. இ-கவர்னன்ஸ் மூலமாக இந்த ரெஸ்பான்சிவ்ன்றது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தா டி வந்து டிரான்ஸ்பரன்ஸ் சொல்கிறோம். டிரான்ஸ்பரன்ஸ்னால் நமக்கு தெரியும், வெளிப்படையான ஒரு தன்மை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இ-கவர்னன்ஸோட பெரிய அட்வான்டேஜ் ஒரு டிரான்ஸ்பரன்சி. அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நல்ல திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆயிருக்கு, அப்புறம் அதில் தான் நலத்திட்டங்களோட அவுட்கம்ஸ் என்னவா இருந்திருக்கு, அவங்களுக்கு கொள்கைகள் என்னவா இருந்திருக்கு, அதை வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இல்லை அச்சீவ் பண்ணலன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான எல்லா விஷயமும் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அது இ-கவர்னன்ஸோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இ-கவர்னன்ஸை ஸ்மார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்மார்ட்னா ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு டிரான்ஸ்பரன்சியாகவும் ஒரு ஒர்க்கை வந்து மொராலிட்டியோட ஒரு ரெஸ்பான்சிவாக ஒரு அக்கௌண்டபிளோட முடிக்கிறாங்க. அதுதான் வந்து சிம்பிள். அதை நம்ம என்ன சொல்கிறோம், இந்த சிம்பிளாக இருக்கிற அந்த விஷயங்கள் நடக்கிறது தான் ஸ்மார்ட்னு சொல்கிறோம். அதில் எதுவுமே நமக்கு என்னது கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இ-கவர்னன்ஸ் அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இ-கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா. அதை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது இ-கவர்னன்ஸ் வந்து கவர்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, அதில் ஆரம்பித்து சிட்டிசன்ஸ் வரைக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, அந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த இ-கவர்னன்ஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பெட்டர் டெலிவரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெட்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுக்குறோம். அதாவது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு கொரி இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மகிட்ட இருக்க விஷயங்களை எளிதில் கூடிய சீக்கிரமாக கொண்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட சேர்க்குறது, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பெட்டர் டெலிவரி. அதே மாதிரி அந்த குறிக்கு ஒரு சொல்யூஷன் கவர்மெண்ட் கிட்ட நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பென்ஷன் ஹோல்டர்ஸ்க்கு அந்த பென்ஷன் வரல, அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு அப்படின்னும் போது அது வந்து என்னது இ-கவர்னன்ஸ் மூலமாக பண்ணாமல் சப்போஸ் அவர் எல்லாமே பழைய முறையில் ஒரு தபால் தந்தி மூலமாக கொடுக்குறாருன்னா அந்த தபால் அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கணும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்றது திரும்ப இவர்கிட்ட வந்திருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த டெலிவரி அப்படிங்கிறது லேட் ஆகாமல் பெட்டர் டெலிவரி ஃபாஸ்ட்டாக, அதாவது வந்து போய் சேர வேண்டிய இடத்துல சீக்கிரமாக போய் சேர்ந்துருது. அது மட்டும் இல்லாமல் இவர் கிடைக்க வேண்டிய அந்த பதிலும் கூடிய சீக்கிரமாக கிடைச்சிருது, அதுக்கான கிரீவன்சஸும் கிடைச்சிருது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் பெட்டர் டெலிவரி. ப்ராப்ளம் தேவையான சொல்யூஷன் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்வு எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், பெட்டர் டெலிவரின்னு சொல்கிறோம். அடுத்தது இம்ப்ரூவ்டு இன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இன்டராக்ஷன் யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் ஒரு சிட்டிசன் வந்து ஏதாவது ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறாரு, இல்லாட்டி ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அது ஒரு இன்டராக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லும்போது அவரை பற்றி என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிற தகவல் வேணும் அப்படிங்கிறத தகவல் பரிமாற்றம் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருடைய ஹையர் அத்தாரிட்டிகிட்ட இருக்கும்போது. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அவங்கள இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம், இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கடைநிலை ஊழியர்லேருந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி வரைக்கும் அந்த இன்டராக்ஷன்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப இம்ப்ரூவ்டாக ஈஸியாக நடக்கிறது இ-கவர்னன்ஸ் மூலமாக. அது செகண்ட் அட்வான்டேஜாக இருக்குது, இம்ப்ரூவ்ட் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி. ஓகே, இந்த பெட்டர் டெலிவரி, இம்ப்ரூவ் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது, இன்டராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு டிரான்ஸ்பரன்சி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதான் இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைன்னு சொன்னேன். இ-கவர்னன்ஸோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிரான்ஸ்பரன்சி. இப்போ ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது, அது போய்ட்டு சேர வேண்டிய கையில் போய் சேர்ந்துருச்சா. இப்போ கன்சியூமர் கிரீவன்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்கனாக்கா அந்த கன்சியூமர் கிரீவன்சஸ் வந்து அந்த பெட்டிஷன் அந்த ஹையர் அத்தாரிட்டி போய் சேர்ந்துருச்சா, அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க அந்த அஃபீஷியல் கிட்ட போயிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதே மாதிரி அவங்க போயிடுச்சுனாலும் அவங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க, நம்மளுடைய அந்த கிரீவன்சஸ் ஃபைல் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத இந்த இ-கவர்னன்ஸ் மூலமாக டிரான்ஸ்பரன்சியை வெளிப்படைத்தன்மையாக தெரிஞ்சுக்கலாம். அதான் இன்க்ரீஸ்டு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு நம்ம சொல்கிற வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன். தகவல்களை அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக சேகரிக்கலாம் தகவல்கள் நம்ம. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ ஸ்டேட்டஸ் ஆஃப் த இப்போ நம்ம ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு பட்டன் இருக்குல்ல, நம்ம ஜஸ்ட் நம்ம அதை டச் பண்ணோம்னாலே நமக்கு அது வந்து எந்த லெவலில் இருக்குது, நம்ம போட்ட இடத்துல இருந்து எங்கே போய் சேர்ந்துருக்கு, அது எத்தனை விரைவில் நம்மளுக்கு கிடைக்கும், எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதுலாம் கிடைக்குது. அதை வந்து அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், தகவல்களை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது, சேகரிக்க முடியுது. அடுத்து பார்த்தோம்னா எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ்.
ஓகே, பெட்டர் டெலிவரி, இம்ப்ரூவ்ட் இன்டராக்ஷன், இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி, அக்சஸ் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுன்னா ஒரு கவர்னன்ஸோட ஒரு ஆளுமை வந்து எஃபிஷியண்ட்டாக திறம்பட செய்ய முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப திறமையாக இருக்கிறதுக்கு இந்த கவர்னன்ஸ் ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது. எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ்னால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சிட்டிசன், இண்டிவிஜுவல் சிட்டிசன்லேருந்து ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வரைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு கன்வீனியன்ஸாக இருக்குது. கன்வீனியன்ஸ் சொல்லும்போது ஒரு எளிமையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் சொல்லும்போது அவங்க அப்ளை பண்ணுற அவங்களுக்கான ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி எந்த விஷயங்களை, பேன் கார்டு எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸர்ஸ் கிட்ட போயிட்டு அலைஞ்சு போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லாமல், கால விரயம் இல்லாமல், அதே மாதிரி பண செலவுகள் இல்லாமல் என்ன பண்ணலாம், அவங்க ஈஸியாக வந்து எல்லாமே வந்து இந்த கவர்னன்ஸ் மூலமாக ஈஸியாக எடுத்துக்கலாம். அதான் கன்வீனியன்ஸ் டு சிட்டிசன். அதே மாதிரி பிஸ்னஸ் பீப்புள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆண்டர்ப்ரனர் உருவாகுதுன்னு சொன்னால் அவருக்கு தேவையான எல்லா வசதிகளும் கவர்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த அப்ரூவல் கிடைக்கிறது, அந்த அஃபிலியேஷன்ஸ் வாங்குறது எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கும் வந்து இந்த கவர்னன்ஸ் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதான் கன்வீனியன்ஸ் டு சிட்டிசன் அண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பெட்டர் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன். இதை கிளாஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கு பார்த்தா லெஸ் கரப்ஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த எஃபிஷியன்ட் கவர்னன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்னென்னா இடைத்தரகர்களுடைய என்ன கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகணும், அவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பேர் அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அதாவது வந்து அந்த அஃபிஷியல்ஸாக இல்லாத வெளியில் இருக்கவங்க அவங்க என்ன பண்ணலாம், மேபி நான் என்ன கொஞ்சம் பார்த்துருங்க, நான் போய்ட்டு என்ன பண்ண உங்களுக்கு அதை வாங்கி தரேன், அந்த மாதிரிலாம் கரப்ஷன்ஸ் இருக்கிறது சான்சஸ் இருந்தது. ஆனால் இந்த கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கரப்ஷன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஏன்னா டேரெக்டாக இவரே என்ன பண்ண மனுவை தாக்கல் பண்ணலாம் இந்த எலக்ட்ரானிக் மூலமாக. அதே மாதிரி என்ன செய்யலாம், அதில் வந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் டேரெக்டாக இவரே வாங்கிக்கலாம். அப்போது அந்த லெஸ் கரப்ஷன், இந்த லஞ்ச லாவணியங்கள் குறைந்திருக்கிறது. கவர்னன்ஸோட அட்வான்டேஜாக சொல்லலாம். அடுத்து ரெடியூஸ் பேப்பர் ஒர்க். எஸ், எல்லாமே மெத்தட், அதாவது எலக்ட்ரானிக் மூலமாக பண்ணுறதுனால நமக்கு அந்த பேப்பர் ஒர்க், ரிட்டர்னில் பண்ணுறது, இல்லை டைப் பண்ணுறது, அதை ஒட்டுறது, தபாலில் போடுறது, அதை போய் சேர்றது, இந்த மாதிரிலாம் அந்த பேப்பர் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இப்போ கேஒய்சி நம்ம என்ன சொல்கிறோம், அதுவே ஆன்லைன் கேஒய்சி தான். அப்படி தானே எல்லாமே அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெடியூஸ் பேப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அட் லாஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து பெட்டர் டெலிவரி, இம்ப்ரூவ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி, access to information, efficient governance, convenient to citizen and business people, less corruption, reduce paperwork. இது எல்லா அட்வான்டேஜும் சேர்ந்து at last better planning and coordination. ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம், அவங்க வந்து பிளான் பண்ண முடியுது கவர்மெண்ட்டால். அடுத்த நலத்திட்டங்கள் என்னவா இருக்கலாம், அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குது, இதில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஒரு புதுசாக ஒரு நலத்திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், அவங்க கவர்னன்ஸ் மூலமாக அந்த தகவல்கள்லாம் வச்சு இது மாதிரி இந்த எஃபிஷியண்ட்டாக கவர்னன்ஸ் பண்ணுறதுனால அந்த பிளான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அதே போல் ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதையெல்லாம் வச்சு இந்த கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு ஆளுமை செய்வதற்கு மிகவும் நமக்கு என்ன சொல்ல ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது, மிகவும் நன்மையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்து கவர்னன்ஸோட அட்வான்டேஜஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அட்வான்டேஜஸும் பார்க்கலாம். கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ இந்த கிளாஸில் பார்க்குறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ். நம்ம கவர்னன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன் வகுப்புலேயே பார்த்தோம். அது கவர்னன்ஸ் அப்படின்னா ஆளுமைன்னு சொல்கிறோம். அப்போ கவர்மெண்டோட இந்த ஆளுமை வந்து எதன் மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது எலக்ட்ரானிக் மீடியா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், அதன் மூலமாக அவங்களுடைய ஆளுகை இருக்கிறதா மின் ஆளுகை நம்மள சொல்கிறோம் கவர்னன்ஸ். ஓகே, இந்த கவர்னன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது என்னென்னா கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு எளிதில் போய் சேர்ந்துருக்கு. முதல்ல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் நலத்திட்டங்களை யார் கொண்டு வராங்க, மக்களுக்காக தான் கொண்டு வராங்க. அப்போ மக்களுக்கு அது தெரியணும்னு சொல்லும்போது எளிதில் போய் சேரணும்னா கவர்னன்ஸ் மூலமாக ஈஸியாக அந்த மீடியா இது மூலமாக என்ன ஆகுது, அவங்களுக்கு ஈஸியாக போய் சேருது. என்னென்ன அவங்க வந்து நலத்திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து பார்த்தோம்னாக்கா நேரம் வந்து ரொம்ப நமக்கு சேவ் ஆகுது, டைம் சேவ் ஆகுது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கவர்னன்ஸ் பண்ணும்போது எல்லா விஷயமும் என்ன பண்ணலாம், வித்தின் ஆப் இல்லாட்டி வேறு என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய ஃபிங்கர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணோம்னால எல்லா தகவல்களும் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏதோ ஒரு லோன் கொடுக்க போகிறாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அந்த விவசாயிகளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வில்லேஜ்லேயும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, அவங்களால வந்து எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணுறதுன்றது ரொம்ப அதிகமான டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான பீப்புளை வச்சு கவர்மெண்ட் சர்வீஸ் அதுக்காக அவங்கள நேரத்தையும் செலவழிச்சு இதெல்லாம் பண்ணுறதை விட ஜஸ்ட் ஒரு ஆப் மாதிரி ஒன்று வச்சுட்டு அதில் என்ன பண்ணலாம், அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அந்த விவசாயியுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கவர்னன்ஸ்க்கு நம்மளுடைய இந்த சிட்டிசன்ஸ் பற்றிய எல்லா விவரங்களும் ஈஸியாக கிடைக்கிறதும் இந்த கவர்னன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத எளிதில் மக்கள்கிட்ட போய் சேர்றது, அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறது
கால விரைவு இல்லாமல் கூடிய விரைவில் அதை செய்து முடிக்கிறதுக்காகவும் இந்த இ-கவர்னன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம். ஓகே, இதை தவிர வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 கேட்டகரி வைஸாக பிடிச்சி இ-கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பார்க்கலாம். நம்ம இது 4 கேட்டகரிஸாக பிரிக்கிறோம். நம்ம இங்கே G அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது கவர்மெண்ட்னு சொல்கிறோம். அப்போ G2C, அடுத்து செகண்ட் G2B, G2G, G2E. அப்போ இந்த 4 கேட்டகரைஸாக பிரிக்கும் போது, அதாவது இ-கவர்னன்ஸ் மூலமாக எப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுடைய விஷயங்கள் வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத இந்த 4 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். G2Cனா என்னென்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன். இந்த இ-கவர்னன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சிட்டிசன் கிட்ட போகும்போது எப்படி எளிமையாக இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம கவர்மெண்ட் டு சிட்டிசன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சிட்டிசன் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அங்கே இருக்கிற குடிமக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாயிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து தரனா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிட்டிசன்ஸை, அது அந்த விவசாயிகளை, அந்த குடிமக்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் விவசாயிகளுக்கான ஒரு ஆப் வச்சுருக்காங்க இல்லையா. இப்போ அதை பார்க்கும்போது என்ன தெரியும் அவங்களுக்கு, அந்த விவசாயி பற்றி எல்லாமே, அவர் எவ்வளோ லேண்ட் வச்சுருக்காரு, அதில் எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணியிருக்காரு, அவருடைய அந்த பயிர் வகை என்னவா, கரிப்பா ரபிப்பா, அப்புறம் அவர் குறுநில விவசாயிகள், அப்புறம் இல்லாட்டி அவர் ஒரு பெரிய லேண்ட் லாடாக இருக்கிறதா, வெள்ளைக்கிடாராக இருக்கிறாரா, அவருடைய லேண்ட் சைஸ் என்ன, ஓனராக எப்படி இருக்காரு, இதெல்லாம் இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் என்ன, இது எல்லாமே டைரெக்டாக என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் இந்த இ-கவர்னன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அதை கவர்மெண்ட் டு சிட்டிசன். சரி, இப்போ அதே மாதிரி சிட்டிசன் எப்படி யூட்டிலைஸ் ஆகுறாங்க, இதில் எப்படி பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ ஒருத்தர் என்ன பண்ணலாம், அவர் மேபி இப்போது ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க அந்த தாலுகா ஆஃபீஸ் போகணும், இல்லை டிஎஸ் ஆஃபீஸ் போகணும், அங்கே போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும், அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்து அப்புறம் ஸ்டேட்டஸ் என்ன போய் பார்க்கணும், அவங்களுக்கு எத்தனை நாள் விரயமாகுது. அது இல்லாமல் அவங்களுக்கு அதனால ஒரு டென்ஷன்ஸ் இருக்குது, அடுத்து என்னமோ ஏதோ தெரியல, டிரான்ஸ்பரன்சி இல்லையன்ட்டு. ஆனால் இந்த இ-கவர்னன்ஸ் மூலமாக என்ன ஆகுது, இந்த ஆப் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, கவர்மெண்ட்டுடைய அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிட்டிசன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க என்ன அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அது ரேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை மேபி புதுசாக அவங்க அப்ளை பண்ணுற ஒரு பேன் கார்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம், அவங்க ஈஸியாக அது மூலமாக இந்த ஆன்லைன்லேயும் வெப்சைட்லேயும் என்ன பண்ணலாம், போயிட்டு அவங்க அப்ளை பண்ணாக்கா இந்த சிட்டிசனுக்கு தேவையான இல்லை கிடைக்கக்கூடிய அந்த வசதிகள், அந்த வாய்ப்புகள் எளிமையாக கிடைச்சிடுது. ஸோ இ-கவர்னன்ஸ் மூலமாக சிட்டிசனுக்கு ரொம்ப எளிமையாக அவங்களுடைய வேலைகள் முடியுது. கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு தேவையான தகவல்கள் சிட்டிசனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு அதுக்கான நலத்திட்டங்களை அவங்களால ஃபாலோ பண்ண முடியுது. இதான் நம்ம ஃபஸ்ட்டு G2C அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா G2B, கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். ஓகே, ஸோ சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கும் இந்த இ-கவர்னன்ஸ் மூலமாக எவ்வளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சப்போஸ் இப்போ ஒரு நியூவாக ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காரு, ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இன்டர்னல் லெவலில் அவரை பற்றின டீட்டெயில்ஸ், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா இருக்குது, இல்லை அவர் எவ்வளோ லோன் அப்ளை பண்ணியிருக்காரு, அவருக்கு என்ன தேவைப்படுது, எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது, இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணலாம், அவர் கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரானிக் மூலமாக, அதாவது இ-மீடியா மூலமாக ஈஸியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சப்போஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேற ஒரு கண்ட்ரிஸ் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இருக்க நம்மளுடைய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த FDI ரொம்ப வரவேற்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த FDI அவங்க கொடுக்கும்போது அதை பற்றி ஆராய்வதற்கு, அதாவது அந்த கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வேறு கவர்மெண்ட்ஸ் அதாவது வேறு நாட்டில் இருக்கவங்க இங்கே நம்மளுக்கு தொழில் தொடங்கும் போது அவங்க எந்த மாதிரி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு முதலீடுகளோ கொடுக்குறாங்க, அவங்க எதுக்காக இங்கே பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். அப்போ ஈஸியாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆவணங்களும் எதன் மூலமாக நம்ம பண்ணுறோம், அதாவது எலக்ட்ரானிக் மூலமாக என்ன பண்ணுறோம், ஈஸியாக நம்மளால் அப்ளை பண்ண முடியுது, நம்மளால் பெறவும் முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் கவர்மெண்ட் டு பிஸ்னஸ். இ-கவர்னன்ஸ் பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து தேர்டு பார்த்தோம்னா G2G, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இந்த இ-கவர்னன்ஸ் கவர்மெண்ட் மூலமாக சிட்டிசன் பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்கே. எப்படி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சப்போஸ் இப்போ மைய அரசு என்ன பண்ணுறாங்க, ஏதாவது நலத்திட்டங்கள் அவங்க ஆரம்பிக்க போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஒரு வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களையும் நேராக ஒரு மாநிலத்துக்கும் அவளை பேச முடியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் ப்ளஸ் இந்த ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால், கால் போட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ அந்த தகவல்களை ஈஸியாக அவங்கள கன்வே பண்ண முடியும். இது ஒரு லெட்டர் டைப் பண்ணி இல்லாட்டி இதை ஒரு மெசேஜ் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணுறத விட என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு கான்ஃபரன்ஸ் கால்
அப்படி இல்லைன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மீட் அது மாதிரி பண்ணி என்ன பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லும் போது கவர்மெண்ட் நலத்திட்டங்கள் சொல்றோம் இல்லையா, காணொலி மூலமாக நலத்திட்டத்தை துவங்கி வைத்தார் அமைச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், ஜி டு ஜி. அடுத்து ஃபோர்த் ஜி டு இ, கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ்னா பணியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் யாருன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தானே. அதான் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். அப்போ கவர்மெண்ட் இ கவர்னன்ஸ் மூலமாக அந்த எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது அவங்க ஆஃபீஸ்க்கு வர நேரத்துலேருந்து அவங்க ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், இது எல்லாமே என்ன பண்ணலாம் இ கவர்னன்ஸ் மூலமாக ஈஸியாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்னிங்கில் அவங்க வரும்போது இதுக்கு முன்னாடி அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதை சைன் பண்ணுறது. இப்போ பயோமெட்ரிக். ஸோ அந்த பயோமெட்ரிக் சொல்லும்போது துல்லியமாக தெரிஞ்சுது எத்தனை பேர் இன் டைம் போகிறாங்க, அதே எத்தனை பேர் வந்து அவுட் டைம் அவுட்டில் போகிறாங்க, வெளியில் போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த பயோமெட்ரிக் மூலமாக இ கவர்னன்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். அதாவது இப்போ வந்து ரிட்டையர்ட் பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த பிஎஃப், இஎஸ்ஐ இதெல்லாம் வந்து எவ்வளோ வந்து அவங்களுக்கு சேர்ந்துருக்கு, அது எவ்வளோ அவங்களுக்கு தேவையாக இருக்குது, இதுக்கு முன்னாடி எவ்வளோ லோன் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணலாம் ஈஸியாக இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக கவர்மெண்ட் கிட்ட வந்து அவங்க அந்த ஆப்பை போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இந்த இ கவர்னன்ஸ் மூலமாக எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஸோ இந்த இ கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லும்போது 4 டைப்ஸாக பிரித்து, சிட்டிசன் தனிப்பட்ட குடிமக்கள் இருந்து, ஒரு பிஸ்னஸ் யூனிட்லேருந்து, அதே மாதிரி கவர்மெண்ட்க்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருக்குமே இ கவர்னன்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஓகே, இப்போ இதில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் சிட்டிசன், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இப்போ ஒரு பர்சன் என்ன பண்ணலாம், அவர் மேபி அவர் வந்து ஆதார் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்போ நம்ம எதுக்கு ஒரு நமக்கு G2Cயில் வருது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொல்லும்போது மேபி அவருடைய இஎஸ்ஐ வந்து எவ்வளோ இருந்திருக்கு, எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்துருக்கலாம் இ கவர்னன்ஸ் மூலமாக. அதை நம்ம என்ன சொல்லணும், கவர்மெண்ட் டு எம்ப்ளாயீஸ். அதே மாதிரி தான் பிஸ்னஸ்க்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இதில் வர அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும். அது எதுக்காக அப்படிங்கிறத G2C, G2B, G2G, G2E எப்படிங்கிறத நம்ம இதை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜி கவர்னன்ஸ். இ கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். இ கவர்னன்ஸ் அட்வான்டேஜஸில் இப்போ சில பாயிண்ட்ஸ் இருக்குல்லையே அதை பார்த்துக்கலாம். லெஸ் ஹைரார்கி, ரெட் டேப்பிசம், சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ் சொல்லுவோம். இதுக்கு முன்னே பார்த்த எல்லா அட்வான்டேஜஸில் லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லெஸ் பேப்பர் ஒர்க், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளானிங் கோஆர்டினேஷன் ரொம்ப பெட்டர்மெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த பெட்டர் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த லெஸ் ஹைரார்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறையுது. ஹைரார்கின்னு சொல்லி படிநிலைகள்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஏஓவில் ஆரம்பிச்சு ஒருத்தராக என்ன பண்ணுவோம், அசிஸ்டன்ட் கிளர்க்கு, அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன சொல்லணும், ரெவென்யூ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் சொல்கிறோம். அதுக்கு மேலே பார்த்தோம்னா டெபுட்டி தாசில்தார், அப்புறமா தாசில்தார், அதுக்கப்புறமா கலெக்டர், இந்த மாதிரியான ஹைரார்கிஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம என்ன பண்ணலாம், லெஸ் பண்ணலாம். அதாவது என்னென்னா ஒரு படிநிலையாக நம்ம போகிறது வந்து நமக்கு கால விரயத்தை ஏற்படுத்துது, சீக்கிரமாக ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்காது. ஆனால் அந்த இ கவர்னன்ஸ் மூலமாக நம்ம யாருக்கு போய் சேரணுமோ அந்த தகவல் என்ன ஆகும், ஈஸியாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக போய் சீக்கிரம் போய் சேர்ந்துக்காத லெஸ் ஹைரார்கி. இந்த படிநிலைகள் தாண்டது அப்படிங்கிறது என்னது, நமக்கு நிறைய கால விரயங்கள் ஆகுது. முதல்ல இந்த டேபிளில் வைங்க, அடுத்து வந்து இந்த டேபிளில் வைங்க, இது அசிஸ்டன்ட் 1ல் வைங்க, அசிஸ்டன்ட் 2 போட்டோம், அதுக்கப்புறம் இந்த ஃபைலுக்கு போகும் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது எல்லாமே வந்து இ கவர்னன்ஸ் மூலம் பண்ணும்போது, எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணும்போது அந்த மாதிரி இருக்க அந்த ஹைரார்கின்றது குறையுது, இந்த படிநிலைகள் குறைகிறது. அதான் லெஸ் ஹைரார்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த லெஸ் ஹைரார்கினால என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெட் டேப்பிசம், அதாவது சிகப்பு நாடாமுறை. அப்படின்னா ஒரு இறுக்கமான, அதாவது இதுதான் ஃபிக்ஸட், இதுதான் பண்ணணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் 1, டேபிள் 2, டேபிள் 3 இந்த மாதிரி இந்த ஹைரார்கிஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியாது, அட் லாஸ்ட்டில் இருக்கிற அந்த ஹையர் அத்தாரிட்டிகிட்ட போய் சேர முடியும். அந்த ஃபைல் இல்லாட்டி அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அவர் மூலமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ரெட் டேப்பிசம், சிகப்பு நாடாமுறை ஒரு இறுக்கமான ஒரு நிலை அப்படிங்கிறது இதில் வந்து கவர்மெண்ட்டில் அஃபீஷியல்ஸில் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ஹைரார்கி மூலமாக தான் அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். டேரெக்டாக எடுத்தோடனே ஹையர் அத்தாரிட்டி கொடுக்க முடியாது. அந்த ரெட் டேப்பிசம் அப்படிங்கிறது இ கவர்னன்ஸில் இல்லாமல் போச்சு. ஏன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபைலை வந்து யாருக்கு மூலமாக கொடுத்துறோம், இ கவர்னன்ஸ் மூலமாக எங்கே போகணுமோ அந்த ஃபைல் அவங்களோட ஆஃபீஸ்க்கு, அதாவது அந்த கேட்டகரி, அதாவது ஹைரார்கியில் இருக்கிற அந்த அஃபீஷியல்ஸ்க்கு டேரெக்டாக போய் சேர்ந்துருது. ஸோ அந்த ரெட் டேப்பிசம் அப்படிங்கிற விஷயம் வந்து இல்லாமல் போகுது இ கவர்னன்ஸில். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் இ கவர்னன்ஸில். இப்போ லெஸ் ஹைரார்கி, ரெட் டேப்பிசம் இது ரெண்டாக சேர்ந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன ஃபைனலாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் கவர்னன்ஸ்.
அதாவது ஒரு சிட்டிசனும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறத இயக்குறாங்க, உருவாக்குறாங்க நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், குடியரசு நாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த சிட்டிசனும் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்னன்ஸ், இந்த ஆளுமையில் பங்கேற்றுக் கொள்ள முடிகிறது. சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ். கவர்னன்ஸோட பெரிய அட்வான்டேஜ் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்னன்ஸ். ஆளுமையில், அதாவது அரசாங்கத்துடைய அந்த ஆளுகையில் சாதாரண ஒரு குடிமக்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். அதான் வந்து சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன். இப்போ அதாவது பிரதம மந்திரி புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கான்ஃபரன்ஸ் காலர் மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், விவசாயிகள்னு சொல்லும்போது அந்த விவசாயிகள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய குறைகளை அவங்களுக்கு வந்து நேரடியாக சொல்லலாம். அப்போ அந்த சிட்டிசனோட பார்ட்டிசிபேஷன் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. அதை நம்ம என்ன சொல்கிறோம், சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் கவர்னன்ஸ். அப்போது இவங்களுடைய இந்த கவர்னன்ஸில் ஆளுமையில் ஒரு குடிமக்களும் கூட பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு எதில் இருக்குன்னா கவர்னன்ஸில் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து கவர்னன்ஸோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, இந்த கவர்னன்ஸ் அட்வான்டேஜஸில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த கவர்னன்ஸில் என்ன இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. அது என்னங்கிறத இனிமேல் வர கிளாஸஸில் கண்டினியூஸாக பார்ப்போம். அது என்னென்னா, எந்த ஒரு நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தாலுமே என்ன சொல்கிறோம், நம்ம காயின் ஹேவ் டூ சைட்ஸ் சொல்கிறோம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. இதுக்கு அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்ப்போம்.